விஜயகாந்தின் மறைவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய தனிப்பட்ட இணையதளத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ், அந்த அறிக்கையில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அண்மையில் மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் மறைவு குறித்து பிரதமர் மோடி தன்னுடைய தனிப்பட்ட இணையதளத்தில் அஞ்சலி தெரிவித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் விஜயகாந்த் அவர்களை வெகுவாக அவர் பாராட்டி புகழாரம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மற்றவர்கள் சில தலைவரை இழந்திருக்கின்றனர், சிலர் திரை நட்சத்திரத்தை இழந்திருக்கின்றனர், ஆனால் நான் என்னுடைய நண்பரை இழந்திருக்கிறேன் என்று பிரதமர் மோடி மிக உருக்கமாக ஒரு பதிவை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அனைவருக்கும் சமூக நீதி மற்றும் வளர்ச்சி என்ற விஜயகாந்தின் கனவுகளை நினைவாக்க நாம் அனைவரும் பணியாற்றுவோம் என்கிற அந்த செய்தியும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் உண்மையிலேயே அனைவருக்கும் ஒரு கேப்டனாக திகழ்ந்தார் எனவும் மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நபர் என பிரதமர் மோடி வெகுவாக புகழ்ந்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் கேப்டன் என்பவர் தன்னுடைய நெருங்கிய நண்பர் எனவும் பல சந்தர்ப்பங்களிலே தான் அவரோடு மிக மிக நெருக்கமாக கலந்துரையாடி இருப்பதோடு பல தருணங்களிலே அவரோடு இணைந்து பணியாற்றி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அதே போல கேப்டன் தன்னுடைய அறிக்கை முழுவதுமே விஜயகாந்த் அவர்களை கேப்டன் என்றுதான் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். கேப்டன் என்பவர் பன்முக ஆளுமை கொண்ட ஒரு நபர் எனவும் இந்திய திரைப்பட உலகில் விஜயகாந்தை போன்ற ஒரு சிலர் மட்டுமே அழியாத முத்திரைகளை பதித்து சென்றிருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அவரது ஆரம்ப கால வாழ்க்கையும் திரைப்பட பணிகளும் கற்க வேண்டியது, அவரிடமிருந்து நாம் கற்க வேண்டியது ஏராளமாக இருக்கிறது எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமின்றி அவர் வெறும் புகழுக்காக மட்டும் திரைப்பட உலகில் நுழையவில்லை, மாறாக ஒரு ஈர்ப்பும் சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வும் கொண்டதுதான் அவருடைய பயணம் எனவும் அந்த காலத்தில் சமுதாயத்தில் நிலவிய அந்த குரல்களை தன்னுடைய திரைப்படங்களின் மூலமாக விஜயகாந்த் அவர்கள் எதிரொலித்ததாக பிரதமர் மோடி புகழாரம் தெரிவித்திருக்கிறார். அதே போல தன்னுடைய திரைப்படங்களிலே சமூக நீதி, ஊழல், வன்முறை, தீவிரவாதம், பின்தங்கிய மக்களுக்காக குரல் கொடுப்பது உள்ளிட்ட பலவற்றை எதிரொலித்ததாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் இதே குணங்களைத்தான் அவருடைய தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் கூட அவர் பிரதிபலித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமின்றி கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே தாங்கள் அனைவரும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டதாகவும் அந்த தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி சுமார் 18.5% வாக்குகளை பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். 1989க்கு பிறகு ஒரு தேசிய கட்சி கூட்டணி 18.5% வாக்குகளை பெறுவது அதுதான் முதன்முறை எனவும் பிரதமர் மோடி வெகுவாக குறிப்பிட்டு புகழாரம் தெரிவித்திருக்கிறார். தைரியம், தாராள மனப்பான்மை, ஞானம், வைராகியம், இந்த நான்கும் ஒரு தலைவருக்கான 4 முக்கிய குணங்கள் என திருக்குறள் கூறியிருக்கிறது என திருக்குறளை மேற்கோள் காட்டியுள்ள பிரதமர் மோடி கேப்டன் உண்மையிலேயே இந்த பண்புகளை உள்ளடக்கி இருந்ததாகவும் அதனால்தான் அவர் மிகவும் பரவலாக மதிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். சிலரை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய அன்புக்குரிய தலைவரை இழந்திருக்கின்றனர், சிலரை பொறுத்தவரை ஒரு திரை நட்சத்திரத்தை இழந்துள்ளனர். ஆனால் நான் என்னை பொறுத்தவரை என்னுடைய நெருங்கிய நண்பரை நான் இழந்து விட்டேன் என பிரதமர் மோடி மிக உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். விஜயகாந்தினுடைய பாரம்பரியம் அவரது ரசிகர்களின் இதயங்களிலும் தமிழ் சினிமாவின் வரலாற்றிலும் பொது சேவையின் தளங்களிலும் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என தெரிவித்துள்ள பிரதமர் சமூக நீதி மற்றும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற விஜயகாந்தின் கனவுகளை நினைவாக்க அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல அவர் அரசியலில் நுழைந்த காலகட்டம் என்பது ஜெயலலிதா அம்மா, கலைஞர் கருணாநிதி இந்த இருவரும் துருவங்கள் தமிழக அரசியலை ஆட்சி செய்திருந்த அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு மாற்றத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக அரசியலில் நுழைந்து கட்சி தொடங்கிய மிக குறுகிய காலகட்டத்திலேயே முதன்மை எதிர்கட்சி என்கிற அந்த அந்தஸ்துக்கு உயர்ந்ததாகவும் பிரதமர் மோடி வெகுவாக புகழாரம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.